பணிவான வணக்கத்தை தெரிவிக்கிறேன். கேஆர் கண்ணன், இசையமைப்பாளர் கண்ணன், கேஆர் விஸ்வாஸ், அப்புறம் நான் கேஆர். ஒரே இந்த கேஆர் குழப்பம் ஏன்னா கேஆர் கண்ணன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு நண்பர். அவருடன் நிறைய தயாரிப்பாளர்களையும் மற்ற விநியோகஸ்தர்களெல்லாம் நாங்கள் பல வருஷங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பழகியிருக்கோம். கேஆர் விஸ்வாசும் அவருடைய தம்பி ஒரு டைரக்டர். அப்படி இருந்தாலும் கேஆர் கண்ணன் ராமகிருஷ்ணனை நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காருன்னு சொன்னால் உண்மையிலேயே அவருடைய தன்னம்பிக்கைக்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். கேஆர் கண்ணன் இந்த படத்தை முடித்து படம் பார்க்கணும்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கேட்டுக்கிட்டே இருந்தார். எப்படியோ பார்த்து வியாபாரம் பண்ணணும் சார். நான் சொன்னேன், அவசரப்படாதீங்க, வியாபாரம் ரொம்ப முக்கியம், வியாபாரம் பண்ணால் தான் அதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் விளம்பரம் இன்றைக்கி ஒரு படத்தை ஜெயிக்க வைக்கணும்னு சொன்னால் அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லாரும் பேசியபடி திரையரங்களுக்கு கிடைப்பது என்பது ரொம்ப அரிதாக இருக்குது. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி. ஏன்னா இந்த காலத்தில் படத்தை முடிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது. ஆனால் அது வெளியிடுறது, ப்ரமோஷன் பண்ணி அதை ஜெயிக்க வைக்கிறதுல உள்ள கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் திடீர்னு போன வாரம் சார் ஒரு நல்ல செய்தி, நான் படத்தை ஒட்டுமொத்தமாக ஒருத்தருக்கு விற்றுட்டேன், அதுதான் விஸ்டம் என்ற கம்பெனிக்கு நான் விற்றுட்டேன் சொல்லும்போது உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா இந்த பட்ஜெட் படங்கள் இப்போ எடுக்கிறவங்க ஆடியோ ரிலீஸ் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏரியா விற்றீங்களான்னு கேட்டோம்னு சொன்னால், இல்லை சார் ஏரியா விற்கல, சொந்த நிலமும் வீடு தான் சார் விற்றுருக்குன்னு சொல்லுவாங்க. விற்று தான் படம் எடுத்திருக்குன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் பொறுமையாக அவருடைய அனுபவத்தினால சொன்னதை கேட்டுக்கிட்டு படத்தை விற்று தான் படம் ரிலீஸ் பண்ண நினச்சதுக்காக அவருடைய அனுபவத்தை நான் பாராட்டியே தீர வேண்டும். அதுதான் சீனியருங்களுக்குள்ள ஒரு தனித்தன்மை. ரொம்ப தன்மையான ஒரு மனிதர், நல்ல ஒரு தயாரிப்பாளர். எல்லாரும் அதை விட இந்த மேடையில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா, சமீபத்தில் யாருமே தயாரிப்பாளர்களை மதித்து பேர் சொல்லி தயாரிப்பாளர் பற்றி பேசுகிற ஆளே கிடையாது. இப்போ அது பத்திரிகையில் இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும், தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, தயாரிப்பாளர் தள்ளி போங்கன்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த மேடையில் உண்மையிலே எல்லா இயக்குநர்களும் பாராட்டி பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. அதை விட ராமகிருஷ்ணன் யார், ராமகிருஷ்ணனுடைய நண்பர் யாருன்னு ராமகிருஷ்ணன் பற்றி நான் சொல்வேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி அவருடைய நண்பர்கள் எல்லாமே மேடையில் உட்கார்ந்துருக்குறவங்க எல்லாமே, அதாவது நல்ல டைரக்டருங்கள்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சுயமரியாதை உள்ளவங்க தான் இன்றைக்கி மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா பணத்து பின்னாடி போகிறவங்க இல்லை, நடிகர்கள் பின்னாடி போகிற பிரபலமான நடிகர்கள் பின்னாடி போகிறவங்க இல்லை. அப்படிப்பட்ட சுயமரியாதை, இதை சொல்லப்போனால் சுயமரியாதை கூட்டம்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட மரியாதைக்குரியவர்கள் தான் இன்றைக்கி மேடையில் உட்கார்ந்துருக்காங்க. அந்த ஒரு நட்பு, உனக்கு இருக்கிற நட்பு ராமகிருஷ்ணன் உண்மையில் பாராட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ஆஃபீஸில் நான் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எளிமையாகவும் சிம்பிளாக அந்த ஃபேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் எப்படி நடிகர் இயக்குனர்னு சொல்கிறாரு. உண்மையில் அந்த அளவுக்கு பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது, உண்மையில் ஒப்பிடினா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறது நிச்சயமாக நாளைக்கு நிறைவேறலாம். ஏன்னா அந்த நடந்துக்கிற முறையை நேரில் பார்க்குறதுக்கும் அங்கே லொக்கேஷனில் அவர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸு, அவருடைய திறமை, டைலாகு, டைரக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நடிகராக எடுத்துக்கொண்டால் யாரோட ஒப்பிடலான்னு சொன்னால் எந்த ஒரு தன்மை தளபதி விஜய் கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க. விஜய் ஷூட்டிங் முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருப்பார், காமாக இருப்பார். ஆனால் ஸ்பாட்டில் நடிக்க ஆரம்பித்தா ரொம்ப வேகமாக இருப்பார். அந்த அளவுக்கு அவரோடு நான் ஒப்பிட்டு நான் சொல்லுகிறேன், ராமகிருஷ்ணன் நிச்சயமாக ஒரு நல்ல நடிகராக வரணும். ஆனால் இப்போ நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது, நடிகராக நம்மளை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா, டைரக்டராக நம்மளை ஏற்றுக்கொள்கிறார்கள்ன்றது தான் முக்கியமாக. நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி அதில் நீங்கள் கவனம் செலுத்திக்கிட்டே போனீங்கன்னா தான் பெட்ரு. ஏன்னா மற்ற நடிகர்கள் கால் ஷீட் தரலன்ற வெறுப்பில் படம் தான் நான் நடிப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்காமல் அந்த ஒரு டைரக்ஷன் நீங்கள் ஜெயிக்க முடிஞ்சால் டைரக்ஷனே ஃபாலோ பண்ணுங்கள். நடிக்கிறதுல உங்களுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா நடிக்கிறது பாருங்கள். ஏன்னா 2 குதிரைகளை சவாரி பண்ணுறது சில நேரத்தில் சில பேர் கோட்டை விட்டு இருக்காங்க. அதை விட இப்போ மிஸ்கினும் பேசும்போது அவருடைய கருத்து சொன்னார், அவருடைய கஷ்டங்களை சொன்னார்.
என்ன நடக்குதுன்னு சொன்னால், இப்போ வந்த உடனே முக்கியமாக இப்போ புது இயக்குனர்கள் வந்து ஒரு படம் ஹிட்டான உடனே அடுத்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்து மற்ற இது ஸ்டார்ட் பண்ணணுன்றாங்க. தயவுசெய்து வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வேணும்னா உங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு சக்ஸஸ் இருக்கலாம். ஆனால் பின் விளைவுகள் வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்கும். காரணம், நான் டைரக்டர் ஸ்ரீதரோட பழகினாள், பாலச்சந்தரோட பழகினாள், அவங்களுடைய எல்லா ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும். அதில் பழகி நாங்கள் வந்து கருத்துக்கள் பரிமாறும்போது, ஏன் ஸ்ரீதர் வந்து அப்படி ஒரு லெஜண்ட், ஏன்னா அவர் தயாரிப்பில் வந்து வந்த பிறகுதான் அவர் வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்தால் கிரியேட்டர்னுடைய அறிவு வந்து பாதிக்கப்படும், கிரியேஷனில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ ஒரு நல்ல படங்கள் உங்களால் கற்பனையில் வந்து கொடுக்க முடியாது. அதனால் ஃபினான்ஷியலு வந்து செப்பரேட்டன்றது வந்து தனியாக இருக்கணும். அது தனி ஒரு இது இருந்தால், என்ன உதாரணத்தை பல விஷயங்கள் சொல்லலாம், இப்போ நேரம் இல்லை. அந்த அடிப்படையில் வந்து என்னுடைய வேண்டுகோள் இது, தயவுசெய்து வந்து இது வந்து யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா இயக்குநர்கள் சங்க தலைவர் விக்ரமன் இருக்கார், ஆதங்கப்பட்டார் நான் கேரிக்கிட்ட சொன்னேன்னு சொல்லி. விக்ரமனுக்கு நான் இப்போவும் இந்த மேடையில் நான் சொல்லிக்கொள்வது, நீங்கள் புதிதாக இப்போ ஒரு அமைப்புக்கு தலைவராக இருக்கீங்க, உங்களுடைய ஆதங்கம் உணர்வுபூர்வமாக நீ சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் எனக்கு புரியும். என்னுடைய பாலிசி பேஷன்ஸ் பேஷன்ஸ் சொல்லுவாங்க. நான் வந்து 30 வருஷமாக பல அமைப்புகளை, நான் இல்லாத அமைப்பில் வந்து இல்லாத பொறுப்பே கிடையாது. அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து நிச்சயமாக வந்து உங்களுடைய எண்ணம் தான் எனக்கு இருக்குது. அதுக்கு நேரம் வரும், எங்களுக்கான சிக்கல்கள் சிலது இருக்கிறதுனால வரும்போது நிச்சயம் கூடி பேசுவோம், அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நல்லது நினைக்கிறோம், நல்லது செய்வோம், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆகையால் நீங்கள் என்னுடைய கருத்தை நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். உங்களுடைய எண்ணம் தான் என்னுடைய எண்ணமும், இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்றது தான் எல்லோருடைய எண்ணமும். ஆக அது நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ப்ரூவ் பண்ணுவோம். அது ராமகிருஷ்ணன் வந்து நிச்சயமாக அந்த படத்தில் ஒரு நல்ல இயக்குனராகவும் நல்ல நடிகராகவும் அது வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்ததுக்காக நன்றி கூடி விடுபடுகிறேன். வணக்கம்.